அர்த்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க ஒட்டுமொத்தமாக அவருடைய இந்த பூமியை விஷயங்கள் அழிக்க தயாராக இருக்கிறான். நாங்க இன்னும் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதற்கு யாரும் தயார் கிடையாது. யாரும் தயார் கிடையாது. அல்லாஹ்வுக்கு பயப்பட யாரும் தயார் கிடையாது. அல்லாஹ்வுக்கு கொண்டு அமல் செய்வதற்கு யாரும் கிடையாது. நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சமூகத்தை கொண்டுவான், நரகத்தை ஸ்டார்ட் பண்ணுவான். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பெரிய தியாகிகளை கொண்டுதான் நரக நெருப்பு மூட்டப்படும் சொன்னாங்க. எத்தனை பேரு? 3 பெரிய தியாகிகள். அது ஒருத்தர் யாரு? அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆலிம், எங்களை போன்ற குர்ஆன் ஹதீஸ படிச்ச ஆலிம்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களை கொண்டு முதலாவது வரக ஆக்கப்படும். ஏண்டா பெரிய பெரிய ஆலிம் குர்ஆன் ஹதீஸ பேசுவாங்க. யாருக்கு பேசுனாங்க தெரியுமா? யாருக்கு? அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்ல, தான் ஒரு பேச்சாளர்னு சொல்லி பேசப்பட வேண்டும் பேசியவர்கள், பேசப்பட வேண்டும் என்று பேசியவர்கள். அன்பார்ந்தவர்களே சோழே, அந்த பெருமைக்காக வேண்டி அல்லாஹ் அவர் குர்ஆன் ஹதீஸ அது 1000 அல்ல லட்சக்கணக்கான ஹதீஸ பாடமாக்கி சமூகத்துக்கு சொன்னாலும் 6666 ஆயத்துக்களை பாடமாக்கி பார்க்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆயத்தையும் பயான் பண்ணினாலும் அல்லாஹ் என்கின்ற இஹ்லாஸ் அவனுக்கு என்று ஒன்று வரலண்டா எங்களை கொண்டு நரகம் ஸ்டார்ட் பண்ணப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இரண்டாவது நபர் யார் தெரியுமா? பெரிய ஒரு செல்வந்தர், பெரிய ஒரு செல்வந்தர். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, போட்டி போட்டு மண்ணீட்டு கொடுக்கிறார். எதற்காக வேண்டி? சமூகத்துக்காக வேண்டி கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, சமூகத்துக்காக வேண்டி கொடுக்கிறார். ஆனா என்னத்துக்காக கொடுக்கிறார் தெரியுமா? அல்லாஹ் என்கின்ற ஒன்றுக்காக வேண்டி அல்ல. சமூகம் என்ன பேசணும், என்ன ஹாஜியாரா அள்ளி கொடுப்பாரு. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே சோழே, அந்த ஹாஜியாரை கொண்டு அடுத்த கொள்ளி நரகம், அடுத்த வரல் அவரு. மூணாவது யார்? அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செஞ்சு ஷஹீதான மனிதர். அல்லாஹ்வுடைய பாதையில, அதாவது மாற்று மத சகோதரர்களுக்கு எதிராக, காவிர்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சு ஷஹீதான மனிதர். எதற்காக யுத்தம் செய்யாது தெரியுமா? தன்னை ஒரு என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீர சிங்கம், சமூகத்துக்கு கத்தவர், சமூகத்துக்கு கலைக்கிறவர், சமூகத்துக்கான உயிரை கொடுத்தவர் என்று சொல்லணும் என்பதற்காக. இந்த 3 பேரை கொண்டுதான் நரகமே ஆரம்பிக்கப்படும். இந்த 3 பேரை வச்சுதான் நரகம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி. அன்பார்ந்தவர்களே சோழே, அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு என்ன நடக்கிறது? இந்த 3 நடக்கிறது. இந்த 3 இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டிங்கிறது அல்ல, சமூகத்துக்காக வேண்டி செய்யப்படுகிறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மீடியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேஸ்புக், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூடியூப், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேனல் ஓபன் பண்ணி தன்னைத்தான் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். மின் அலாமத்தி சாது, கியாமத்துல் அடையாளம். ஒரு காலம் வரும், கியாமத்துல் அடையாளம் உண்டு தெரியுமா? தன்னை நாவால உழைப்பாங்க, தன்னை நாவால சம்பாதிப்பாங்க. அதை யூடியூப் சேனல் சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? யூடியூப் சேனல் சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் உலகம் அடைகிற அடையாளங்கள் அந்த சகோதரர்களே. ஆனா என்ன நடக்கிறது? எந்த அளவுக்குண்டா திங்க சோறுலான கொண்டு அரிசையும் மாங்காவையும் கொடுக்கறத போல கொடுத்துட்டு Facebookல நம்ம போடுறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் ஏழை அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, ஏழை இல்ல. அண்மையில ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ரமலான் வந்தா சில தலைவந்தரை குறிப்பிட்டு எங்களை பயானம் பேச்சு அந்த ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் நான் ஏழையை பார்த்து அழுத வரலாறு உண்டு. ஏண்ட வாப்பா ஏண்ட உம்மா பெரிய கோடீஸ்வரர் அல்ல, சாதாரண கூலிக்கு வேளாம செஞ்சு கூலிக்கு சொல்லி செஞ்ச ஒரு ஹாஃபிஸாக ஒரு ஆலிமாக என்ன ஆக்கி இன்னைக்கு நான் என் குடும்பத்தில் எல்லாம் வச்சிருக்கிறேன். என்ன வாப்பா உம்மா மண்டு எடுத்து ஒரு Facebookல ஒரு வாட்ஸ்அப்ல போட்டிருந்தா அதை நான் பார்த்தா எவ்வளவு கவலைப்படுவேன், எவ்வளவு கவலைப்படுவேன் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே. குச்சிக்காய வெங்காயத்தை கொடுத்துட்டு Facebookல போடுறோம்டா எவ்வளவு அநியாயம் அது, எவ்வளவு அநியாயம் அது. இந்த கலாச்சாரம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே. இதை போல எதற்காக வேண்டி போட வேண்டும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக என்ன நோக்கத்துக்காக வேண்டி செய்யறோமோ அந்த நோக்கம் நிச்சயமாக கிடைக்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் 3 லட்சம் ஹதீஸ் மனனம் செஞ்சு இமாம் புகாரியுடைய கிதாபு குர்ஆனுக்கு அடுத்ததாக பார்க்கப்படுகின்ற கிதாபு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் மிக தெளிவாக முதலாவது ஹதீஸ் என்ன கொண்டது தெரியுமா? இன்னமல் அமாலு பின்னியாத், நீங்க செய்யற ஒவ்வொன்றும் உங்களோட எண்ணங்களை பொறுத்து தான். அல்ஹம்துலில்லாஹ், அன்பான நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அல்லாஹ் அவனுடைய செல்வத்திலையும் அவருடைய ஆயுளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்யணும். மாஷா அல்லாஹ், மண் சரிவு வெள்ளம் புயல் என்று சொன்னடனே சுப்ஹானல்லாஹ் இனமல வேறு வழங்கி இந்த சமூகம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை ஒவ்வொன்றாக காசி பணம் என்று பார்க்காம யார் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு அள்ளி கொடுத்தீங்க, நிச்சயமாக சத்தியமாக உங்களோட அமல் ஒரு நாளும் மூடாக மாட்டாது, ஒரு நாளும் மூடாக மாட்டாது, ஒரு நாளும் மூடாக மாட்டாது. இதுதான் சமூக ஒற்றுமைங்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். இந்த நாட்டுடைய அகில ஜம்மியத் உலமா இருந்து இந்த நாட்டுடைய அரசாங்கம் எல்லாரும் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் செஞ்சோமா இல்லையா? இவர மக்கள் கோயிலை வழி சாக்கிறாங்க, இவர மக்கள் பஞ்சாலையை வழி சாக்கிறாங்க. புலல் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு தெரியுமா? இன்னொரு மதத்தை மதிக்குமாறு சொல்கிறது, இன்னொரு மதத்தை மதிக்கணும். அது அண்மையில நாங்க பார்த்தோமா இல்லையா? தொப்பியை போட்டுக்கொண்டு ஒரு சிலையை கழுவுறாரு, தொப்பியை போட்டுக்கொண்டு பஞ்சாலையை சுத்தம் செய்யறாரு. அது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் புலல் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு. ஒரு யுத்தம் என்று வரக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிபந்தனைகள் இட்டிருக்கிறார்கள். யுத்தம் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த யுத்தம் செய்கின்ற போது நாங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு யுத்தம் செய்கின்ற போது மாற்று மத சகோதரருடைய ஒரு வணக்க செலுத்த ஒரு நாளும் என்ன செய்யலாது, கை வைக்க இயலாது, கை வைக்க இயலாது.
அவங்களை நாங்க என்ன செய்யலாது, அவங்களுடைய சிலைகளையோ அவங்களுடைய வணக்க ஸ்தலங்களையோ உடைக்கிறதுக்கு முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அவங்களோட தீன் அவங்களுக்கு, எங்களோட தீன் எங்களுக்கு. அவங்களோட மார்க்கம் அது அவங்களுக்கு பெருசு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு பெருசு. ஆனா மனித நேயத்தை இந்த சமூகத்துக்கு பறைசாற்றிருக்கிறார்கள் இந்த முஸ்லிம் சமூகம். முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே மூணின மக்களும் சேர்ந்து ஒவ்வொரு ஏரியாவாக, ஒவ்வொரு பிரதேசமாக, ஜமாத்தாக, கூட்டம் கூட்டமாக, பொருளாதாரத்திலையும் அதே போல பொருட்களையும் அதே போல உடல் ரீதியாகவும் மாஷா அல்லாஹ் நிறையவே செஞ்சீங்க. நிச்சயமாக சத்தியமாக அஸ்ஸதகா ரத்துல் பலா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க செஞ்ச தர்மம் உங்களை பாதுகாக்கும்னு சொன்னாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத், பெரிய பெரிய சோதனைகளை நீங்க செய்யக்கூடிய தர்மம் பாதுகாக்கும் சொன்னார்கள். அந்த விஷயத்தில் அன்பார்ந்தவர்களே சோதனை, ஒருத்தர் பணத்தால செய்றாரு நிச்சயமாக கிடைக்கும், ஒருத்தர் பொருளால செய்றாரு நிச்சயமாக கிடைக்கும், ஒருத்தர் உடலால செய்றாரு நிச்சயமாக கிடைக்கும், சந்தேகம் கிடையாது.